தமிழகத்துல அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்குது. இந்த நிலையில அனைத்து கட்சிகளுமே கூட்டணி அமைப்பதில் மும்முரம் காட்டிட்டு வராங்க. இதற்கிடையே ஆல்ரெடி திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முறை அதிக தொகுதிகள் கேட்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில அடுத்து வரப்போற தேர்தலில் அவங்க அதிக தொகுதிகளை கேட்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. இது பத்தி செய்தியாளர் சந்திப்புல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் என்ன கூறியிருக்கிறாங்க அப்படின்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில தாங்க தான் கடைசியாக கையெழுத்திட்டதாகவும் தங்களுக்கு 6 தொகுதிகள் கொடுத்ததுனால தொண்டர்களெல்லாம் அதிருப்தியில் இருக்கிறதுனால கடந்த தேர்தலில் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எதற்காக 6 தொகுதிகளை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழகத்துல அதிமுக பாஜக கூட்டணி அமையக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தான் இதுவரைக்கும் இவ்வளவு குறைந்த தொகுதியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டிட்டதில்லை. ஆனா இந்த காரணத்துக்காக தான் நாங்க குறைந்த தொகுதியா இருந்தாலும் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் அடுத்து வரப்போற தேர்தலில் இதை எங்களால பின்பற்ற முடியாது. கண்டிப்பா திமுக கிட்ட நாங்க கோரிக்கை வைப்போம், எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு. அதனால சட்டமன்றத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இதுதான் எங்களுடைய தொண்டர்களுடைய விருப்பமாகவும் இருக்குது. ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆட்சியை தக்க வச்சுக்கொள்ள திமுகவுக்கும் இது அவசியமான ஒன்னாதான் இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜகவை தோற்கடிக்கக்கூடிய வலுவான சக்தியாக திமுக தான் இருக்குது. மக்களுடைய நலனுக்காக நாங்களும் திமுகவில் தான் இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார்.